என்னோட 16 வருஷம் சர்வீஸில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்களோட பிணங்களை வந்து இந்த கோயிலை சுற்றி மட்டும் நான் வந்து ஒரு பக்கம் புதைச்சிருப்பேன், ஒரு பக்கம் வந்து நான் எரிச்சிருப்பேன். போதுண்டா சாமி, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் வாழ போகிறோம்? என்னோட மனசாட்சி வந்து என்னை குத்திக்கிட்டே இருக்குது. நான் செஞ்ச தப்பு என்னோட பிள்ளைங்களை வந்து பாதிச்சிச்சுன்னா, என்னோட குடும்பத்தை வந்து பாதிச்சிருச்சுன்னா, எனக்கு பிள்ளைங்கள் குட்டிங்களாம் இருக்குதுப்பா, எனக்கு குடும்பம்லாம் இருக்குதுப்பா, நான் எல்லாத்தையும் இப்போ வந்து வெளியில் சொல்லிடுறப்பா, என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு விஷயத்தை வந்து மக்கள் முன்னாடி எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு. அண்ட் அந்த மனுஷன் சரண்டரும் ஆயிருக்காரு. யார் இந்த நபர்? இப்போ இந்த நபருக்கும் சௌஜன்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு, இந்த பொண்ணை பற்றியும் இந்த கேஸை பற்றியும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இந்தியாவே ஒரு காட்டின கேஸ்ன்னு சொல்லலாம். அது முக்கியமாக இந்த கர்நாடகாவில் ஒரு பேசும் பொருளாக மாறுச்சு, எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு கேஸு. இந்த கேஸுக்கும் இவருக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அண்ட் சௌஜன்யா மாதிரி ஏகப்பட்ட பெண்களுக்கு ஏகப்பட்ட அநீதிகள் வந்து நடந்திருக்குது. அது எல்லாத்தையும் இவர் மூலியமாக தான் இப்போ வந்து வெளியில் கொண்டு வர போகிறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸு இப்போ வந்து தூசி தட்டி எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் இது எல்லாத்த பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் நம்ம எவ்ரிடே அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் ஆனவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாது. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். கர்நாடகாவில் மங்களூர் பக்கத்தில் தர்மஸ்தலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர் ஒன்று இருக்குது. இந்த ஊரில் ஃபேமஸான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலோட பேரும் தர்மஸ்தலா தான். நம்ம ஊர் ஆளுங்களும் தமிழ்நாட்டு ஆளுங்களும் எக்கச்சக்கமான பேர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அண்ட் முக்கியமாக கர்நாடகா ஆளுங்க வாடிக்கை அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு இந்தியாவிலே ஃபேமஸான கோயிலும் கூட சொல்லலாம், பெரிய கோயிலும் சொல்லலாம். இப்போ இந்த கோயிலில் ஒரு நபர் வந்து ஸ்வீப்பராக வேலை பார்த்துட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 23 வருஷமாக இந்த கோயிலில் ஸ்வீப்பராக வேலை பார்த்துட்டு வராரு. இப்போ இவர் ஸ்வீப்பரோட வேலை என்ன இருக்கும்? இந்த கோயில் வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, கூட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும். அந்த வேலைகளை கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு வர்றாரு. ஆரம்ப காலத்தில் 25 ரூபாய்க்கு தான் இந்த மனுஷன் வந்து இந்த கோயிலில் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இப்போ இவர் எப்பவும் போல் இந்த வேலைகளை பார்க்குற முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இவரோட பேரை நம்ம இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறதில்ல. ஏன்னா பிகாஸ் இவரோட பேர் வந்து கான்ஃபிடென்ஷியலாக எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இவரோட பேர் வந்து நம்ம ரிவீல் பண்ண போகிறதில்ல. சரி, பேக் டு த டாபிக், இதுக்குள்ளே வருவோம். இப்போ எப்பவும் போல் இந்த வேலை, அவரோட வேலை என்ன? இந்த கோயிலை வந்து சுத்தம் பண்ணுறதுல அந்த வேலைகளை வந்து பார்த்துட்டு வராரு. அந்த மாதிரி டைமில் ஒரு நாள் இந்த கோயிலை ஒட்டி நேத்ராவதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆறு ஒன்று போகுங்க. அந்த ஆறு பக்கத்தில் ஆறை ஒட்டி வந்து ஒரு பெண்ணோட பிணம் வந்து கிடைக்கிது. இப்போ இந்த பெண்ணோட பிணம் கிடைச்ச உடனே யாரோ தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினச்சிக்கிறாரு. அந்த ஊர் மக்களும் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, யாரோ தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க போல, இல்லை தவறுதெல்லாம் யாரோ விழுந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் இவங்களாம் நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 2-3 நாள் கேப் விட்டு திருப்பி இன்னொரு பெண்ணோட டெட் பாடி வந்து அந்த ஓரத்தில் கிடைக்குது. இங்கே வந்து நான் ஓரத்தில் மென்ஷன் பண்றேன், இது வந்து ஆக்சுவலா ஓரத்துல கிடையாது. இப்போ இந்த நதி போய்கிட்டு இருக்குன்னா நதியை ஒட்டி தான் இந்த கோயில் இருக்குது. கோயில் பக்கத்துல 2-3 ஸ்டெப்பு தாண்டி தான் கோயிலுக்குள்ள போக முடியும். அந்த மாதிரி 2-3 ஸ்டெப்ல கொஞ்சம் மேடு மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த பெண்களோட டெட் பாடி கிடைக்குது. இப்போ இந்த விஷயம் தான் இந்த ஸ்வீப்பருக்கு வந்து உறுத்த ஆரம்பிக்குதுங்க. ஸ்வீப்பர்னு நம்ம பேர் வச்சுக்குவோம், பேர் வந்து நம்ம எதுவும் மென்ஷன் பண்ண வேணாம். நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கற்பனை பேர் கொடுக்க வேணாம். அந்த கற்பனை பேர் கொடுத்தாலும் அது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஸ்வீப்பர்னு வச்சுக்குவோம். சரி, திருப்பியும் பேக் டு த டாபிக். இப்போ இந்த டவுட் வந்து இவருக்கு வர ஆரம்பிக்குது. இது வந்து யாராச்சும் கொலை பண்ணி இந்த பெண்களை வந்து இந்த மாதிரி போட்டுடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து டவுட் கிளப்ப ஆரம்பிக்குது. மக்கள்லாம் சாதாரண விட்டுறாங்க, இது வந்து ஏதோ தற்கொலை தான்ப்பா, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இல்லை விழுந்து ஏதாவது தவறுதலாக விருந்து இறந்து போயிருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அசால்ட்டாக விட்டுறாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் இந்த டவுட் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இதை பற்றி ஏதாச்சும் நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போமா, ஏதாச்சும் இது பின்னாடி ஏதாச்சும் விஷயம் இருக்குதா, மர்மமான விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இதை பற்றி ஆராய ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இப்போ இந்த மாதிரி பெண்களோட பிணங்கள் வந்து காலையில் கிடைக்குதுல, இவர் வந்து இதை சுத்தம் பண்ண போகும்போது தான் இந்த பெண்களோட பிணங்கள் கிடைக்குது. காலையில் கிடைக்கும் போது அந்த ஒரு நாள் முன்னாடி பிஃபோர் த நைட் என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரத்தில் அந்த ஆத்தோட ஓரத்தில் ஒரு எக்ஸ்வி பிளாக்
கலர் எக்ஸ்யூவி கார் வந்து அந்த இடத்துல நின்றுக்குது. இப்ப நைட்டு இந்த எக்ஸ்யூவி கார் நிக்குதுன்னா, அடுத்த நாள் கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணோட பணம் வந்து அந்த கோயில ஒட்டி, அந்த ஆத்த ஒட்டி வந்து கடந்திருக்குது. இத வந்து இவரு கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. இத ஸ்டேட்மெண்ட்லாம் இந்த இப்ப போலீஸ் ஆளுங்கள்ட்ட இவரு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு இப்ப வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த மாரி கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவரோட மேனேஜ்மென்ட், இவரோட சீனியர் ஆஃபீசர்ஸ்லாம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு நபர், எல்லாரும் இல்ல, ஒரு நபர் வந்து இவருக்கு ஒரு ஆர்டர் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆர்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பணம் வந்து அங்க கிடக்குது. ஊர் எல்லையில கிடக்குது. இல்ல கோயில் ஒட்டி பின் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல கிடக்குது. இந்த பணத்த வந்து நீ போய் எரிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் யாரோ இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவரோட ஆபீசர் யாரோ சொல்லியிருக்காங்க. இப்ப அத கேட்டு என்ன இந்த மாரி சொல்றாங்க இவரு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பயந்திருக்காரு. இந்த மாரி விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் இவர் வந்து பயந்து போய் சரி நம்ம ஆபீசர் சொல்றாருப்பா. அது வந்து நம்ம வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும். அது வந்து நிறைவேத்தி தான் ஆகணும். இல்லாட்டி நம்மளோட வேலை வந்து உல வச்சு புடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவர் சொன்ன வேலையை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சிடறாரு. அந்த பொண்ணு வந்து எரிச்சிட்டு வந்துடுறாரு. அந்த பாடியை வந்து எரிச்சிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு 2 நாள் கேப் விட்டு திருப்பியும் அதே ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்து அந்த ஆஃபீஸ்ல இருந்து வந்து இவர்கிட்ட அதே ஆர்டர் சொல்றாங்க. இந்த மாரி இன்னொரு இடத்துல இன்னொரு பெண்ணோட டெட் பாடி இருக்குது. அத போய் புதைச்சிட்டு வந்துரு. ஃபர்ஸ்ட் எரிச்சிட்டு வாங்கங்கிறாங்க. அதுக்கப்புறம் புதைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் என்னப்பா இந்த மாரி இப்பதான் போய் ஒரு பாடிய வந்து புதைச்சிட்டு வந்தோம், எரிச்சிட்டு வந்தோம். திருப்பி புதைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்களே. இது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்டு தான் ஆகணும். நம்ம வந்து சோத்துக்கு திண்டாட ஆரம்பிச்சுருவோம். ஏன்னா இவர் வந்து ஆரம்ப காலத்துல ரூ. 25 தான் சம்பளத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு அந்த கோயில்ல. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கே கஷ்டமா போயிரும்ல. சோ நம்ம இந்த ஆர்டரை ஒபே பண்ணி தான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒபே பண்றாரு. அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி அந்த பணத்தை வந்து புதைச்சிடுறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, திருப்பி இன்னொரு 2-3 நாள் கழிச்சு திருப்பியும் அதே போன் கால் வருது. அதே ஆளுங்க வந்து இன்னும் இங்க ஒரு பணம் இருக்குது, அதை போய் திருப்பி எரிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ரெகுலர் பேசிஸ் இவருக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பணத்தை வந்து எரிச்சிரு, இந்த பணத்தை வந்து புதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போனதுக்கு அப்புறம் இவர் வந்து யோசிக்கிறாரு, நம்ம வந்து ஏதாச்சும் கேள்வி கேட்போமா, என்ன இந்த மாதிரி டெய்லி வாடிக்கையா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி கேட்ட உடனே அந்த ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவரை நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணு, நான் சொன்னதை மட்டும் செய்ய, இதை மீறி ஏதாச்சும் நீ என்கிட்ட கேள்வி கேட்ட, இல்ல இந்த விஷயங்களை நான் இந்த மாதிரி வேலையை வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பிடிச்சேன்னா, நீ போய் புதைச்சல அந்த பெண்களோட பணங்கள், அந்த பணங்கள் பக்கத்துலயே ஒன்னே ஒரு குழி தோண்டி புதைச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மிரட்டுறாங்க. முக்கியமா இவர் வந்து சாவடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவர் வந்து பயந்து போய் சரி நம்ம வந்து பண்ணிடுவோம்ப்பா, வேலையை பண்ணிடுவோம் சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிட்டே இருந்திருக்காரு. திரும்பவும் சரி நம்ம திருப்பி பேசி பார்ப்போம், இந்த வேலையை வந்து பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு பாவம், இந்த மாதிரி பிணங்களை வந்து இவங்க வந்து புதைச்சிட எரிச்சிருக்கிறாங்க, இதுல என்ன நடக்குது, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு குழப்பமா இருக்குது. திருப்பி இவர் வந்து பேசி பார்க்கறாரு. பேசி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலியை நாங்க வந்து உரு தெரியாம அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியை வச்சு ட்ரெட்டன் கொடுக்குறாங்க. அண்ட் இவரையும் கொலை பண்ணிடுவோம் சொல்லிட்டு மிரட்டிடுறாங்க. மிரட்டினதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும், நம்ம உயிரை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கு பயந்து, தன்னோட குடும்பத்தோட உயிருக்கு பயந்து மனுஷன் வந்து இவங்க சொன்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிணங்கள் இந்த தர்மஸ்தல கோயிலை சுத்தி நான் வந்து புதைச்சிருக்கேன், எரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்ப 16 வருஷம் கழிச்சு வந்து சொல்லியிருக்காரு. 16 வருஷமா இதை நான் பண்ணிட்டே இருந்தேன், இப்போ வந்து எனக்கு வந்து மனசு உறுத்தல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னடா, நேற்று வரைக்கும் இவர் வந்து அந்த பணத்தை வந்து எரிச்சுக்கிட்டு புதைச்சிக்கிட்டு இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேல மனுஷன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஊரை விட்டு அவரோட ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இவங்களோட சவாசமே வேணாப்பா, நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் ஒரு பொழப்பை தேடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு எஸ் ஆயிடுறாரு. எஸ் ஆயிட்டு இப்போ ஒரு 16 வருஷம் கழிச்சு இப்போ வந்து போலீஸ் முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. அண்ட் இவரோட பேரெல்லாம் யாரும் ரிவீல் பண்ணாம இருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடும், அவருக்கு உயிருக்கு வந்து பாதிப்பு ஆகக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரோட பேரை வந்து ரிவீல் பண்ணாம வச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த கேஸுக்கும் சௌஜன்யா கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொன்னீங்க, என்னடா சம்மந்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சம்மந்தம் இருக்குங்க. இவர் வந்து இந்த ஆயிரக்கணக்கான பாடிஸ், பெண்களோட பாடிஸ் வந்து ஒரு பக்கம் புதைச்சி எரிச்சுன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி பாடிஸ் ஒன்று தான் இந்த சௌஜன்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த கேஸை பத்தி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது தெரியாத நான் சொல்லிடுறேன். சௌஜன்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2012 அன்னைக்கு அவங்க காலேஜுக்கு போயிட்டு வரும்போது, இப்போ நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து காலேஜ்னு சொல்லுவோம், சாரி ஸ்கூலுன்னு சொல்லுவோம், +1 +2, அங்கே வந்து பியூசி காலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பியூசி காலேஜ் போயிட்டு வரும்போது ஈவினிங் ஒரு 6 மணி ஆகியும் வீட்டுக்கு போகலைங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டாளுங்களாம் தேடுறாங்க. மறுநாள் காலையில் இந்த நேத்ராவதி ஆறு சொன்னேன்ல, அந்த நேத்ராவதி ஆறு பக்கத்தில் மர்மமான முறையில் இறந்து போய் கிடக்குது. இது வந்து ஒரு பெரிய
பெரிய கான்ட்ரவர்சியா மாறிச்சு. இந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் போராட ஆரம்பிச்சாங்க. பல பேர் பல விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆளுங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்து போயிருந்துச்சுல, அந்த பொண்ணு இறந்து போயின இடத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் வந்து குடிசை வீடு போட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரோட பேர் வந்து சந்தோஷ் ராவ். இவரு தான் இந்த பொண்ணு வந்து கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸை திருப்பினாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் இந்த கேஸ் நடந்துச்சுங்க. 10 வருஷம் நடந்து இவர் தான் கொலை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. ஸோ இவர் வந்து 10 வருஷம் ஜெயிலில் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 10 வருஷம் அவரோட வாழ்க்கை போச்சு. இதுக்கு யார் பதில் சொல்லுவான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்குது. இப்போ அந்த டைம்ல கூட இவர் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சௌஜன்யாவோட பேரண்ட்ஸ் ஆளுங்களாம் சொன்னாங்க. ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க. இதுக்கு வந்து இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய தலைங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது. அவங்க தான் இந்த மாதிரி பொண்ணை வந்து சீரழிச்சு கொலை செஞ்சுட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்து ரேப் பண்ணப்பட்டு கொலை இறந்து போயிருக்கிறா. அண்ட் இந்த பொண்ணோட டெட் பாடியில எடுக்கும் போது என்ன இருக்குன்னா, இந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ல சொல்ற கஷ்டமா இருக்குது. பொண்ணோட பிரைவேட் பார்ட்ல கிட்டத்தட்ட 6 இன்ச்சுக்கு மண்ணை வந்து அடைச்சு கொலை செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து யாரோ பெரிய தலைங்கி தான் சித்திரவாதம் செஞ்சு கொலை செஞ்சிருக்காங்க, சீரழிச்சு கொலை செஞ்சிருக்காங்க. அண்ட் போலீஸ் ஆளுங்களாம் அவங்க பக்கம் கேஸ் திருப்பாம இந்த மாதிரி யாரோ ஒரு அப்பா ஆளு, ஆக்சுவலா அவர் வந்து ஒரு குடிசை வீடு போட்டு சோத்துக்கே கஷ்டப்படக்கூடிய ஆளு, சந்தோஷ் ராவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேர் உள்ளவர். இவர் மேல கேஸ் திருப்பி இவரை வந்து ஒரு 10 வருஷம் ஜெயிலில் போட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா மாறிச்சு. ஒரு யூடியூபர் கூட, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர், அவர் வந்து இந்த கேஸை பத்தி ஒரு ஃபுல் கேஸ் ஸ்டடி ஒன்று வீடியோ போட்டிருந்தாரு. அவரை கூட அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து எப்படி இந்த மாதிரி பேசலாம், அவர்கிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்குதா, அவர் வந்து சில பேரை வந்து மென்ஷன் பண்ணிட்டாரு, இவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாரு. அண்ட் இவர் வந்து எதுக்கு இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸை போட்டு அவர் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு அவர் அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டு அப்பப்பா ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சுங்க. சரி, இது வந்து இந்த சௌஜன்யா கேஸை பத்தி. இப்போ இந்த சௌஜன்யா கேஸுக்கும் இந்த இவருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நாள் இவரு இந்த பணத்தை எரிச்சிருங்க புதைச்சிருங்க சொல்லிட்டு இவருக்கு வந்து ஆர்டர் வந்திருக்குல்ல, அதே மாதிரி எப்பவும் போல இவருக்கு வந்து ஃபோன் வந்துருக்குது. ஃபோனில் இந்த மாதிரி ஒரு பணம் கிடக்குது, அதை போய் நீ வந்து புதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைம்ல இவர் அந்த ஊர்ல இல்லாதனால இவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து ஊர்ல இல்லைங்க, ஊர்லேயே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கூட அந்த ஃபோன் பண்ண நபர் வந்து மிரட்டிருக்காரு, யாரை கேட்ட நீ ஊருக்கு போன, யார்கிட்ட சொல்லிட்டு நீ ஊருக்கு போன அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போனை வச்சுட்டாரு. இப்போ அந்த பணம், யாரோ ஒரு பணத்தை வந்து புதைக்கணும்னு சொன்னார்ல, அந்த பணம் தான் இந்த சௌஜன்யா. இப்போ அவர் அந்த இடத்துல இல்லாதனால இப்போ இன்னொரு ஆளை வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த சௌஜன்யா பணத்தை வந்து புதைக்க பார்த்துருக்குறாங்க. அந்த டைம்ல அவர் சரியா வேலை பண்ணாதனால இந்த பணம் வந்து வெளியே வந்திருக்குது. அண்ட் இந்த நியூஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. சௌஜன்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் மூலியமா தான் ஏகப்பட்ட பெண்களோட பிணங்கள் வந்து எரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிகப்பெரிய கேஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அந்த டைம்ல நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் எல்லாம் வாய்ஸ் கொடுத்தாங்க. பல பேர் வந்து போராட்டமே ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. ஆனா ஒண்ணுமே இந்த கேஸ் வந்து அப்படியே கிட்டத்தட்ட 15 வருஷமா அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஒரு முற்றுப்புள்ளி இந்த கேஸுக்கு வரல. ஒரு அப்பாவியால, சந்தோஷ் ராவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அப்பாவியால தாக்கப்பட்டு அவர் ஒரு 10 வருஷம் ஜெயில வச்சு இந்த மாதிரி என்ன சொல்றது, சட்டமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்னது சொல்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட அநியாயம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த அநியாயத்துக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த இவருக்கு பேர் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்வீப்பர். இவருக்கு வந்து நம்ம பேர் வைக்கல. ஸ்வீப்பர் வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டப்பா, இந்த மாதிரி ஆளு வந்து என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இவங்க தான் பணத்தை வந்து எரிச்சிரு புதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஆயிரக்கணக்கான பணங்களை வந்து நான் எங்கெங்க புதைச்சி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த பணங்களெல்லாம் நான் இப்போ கை காட்ட போறேன். அண்ட் யார் இந்த வேலையை என்ன பண்ண சொன்னாங்களோ அவங்களையும் நான் கை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. இதுக்கப்புறம் போக போக தான் தெரியும் இப்போ இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தா. பெரிய பெரிய தலைங்கன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெரிய பெரிய தலைங்கள்லாம் கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்களா, அண்ட் பெரிய பெரிய தலைங்களோட ஃபேஸ் எல்லாம் ரிவீல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் போக போக தான் தெரியும். சட்டம் தான் கடுமையை சிந்திச்சுன்னா கண்டிப்பா அவங்களோட ஃபேஸ் எல்லாம் ரிவீல் ஆயிரும். பார்ப்போம், பொறுத்து தான் பார்ப்போம். ஏன்னா சௌஜன்யா மட்டும் கிடையாதுங்க, அந்த மாதிரி பல பெண்களை வந்து சீரழிச்சு கொலை செஞ்சிருக்காங்க. எல்லாருமே ரேப் பண்ணப்பட்டு தான் கொலை செஞ்சிருக்காங்க. எல்லாரோட பாடிஸ்லயும் இந்த உள்ளாடை இருக்கும்ல, பெண்களோட உள்ளாடை, அந்த உள்ளாடெல்லாம் இல்லாம தான் அந்த பாடிஸை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் இவர் அந்த பெண்களை வந்து எரிக்கும் போதும் புதைக்கும் போதும் அந்த உள்ளாடை இல்லாததை வந்து இவர் கவனிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அநீதி வந்து இத்தனை பெண்களுக்கு, ஆயிரக்கணக்கான பெண்களை வந்து நான் புதைச்சேன் எரிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து
சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு வந்து நியாயம் வரணும். இப்போ பொறுத்து வந்து பார்ப்போம். இவரு வந்து வெளியில வந்து சொல்லியிருக்காருல்ல, நான் வந்து கை காட்டப் போறேன்னு சொல்லிட்டு, அவரு கை காட்டுனாருன்னா, அந்த பெரிய தலைகள்லாம் யாருன்னு சொல்லிட்டு, அவங்களோட முகம் வந்து ரிவீல் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம். இததான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.